எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சிஎஃப்எஃப்பில் உள்ள மொத்த ட்ரேட்மேட்ஸ்னால் என்ன, அவங்க டியூட்டி என்ன, ட்ரேட்மேட்ஸ் வந்து ஃபோர்ஸுக்கு எவ்வளவு முக்கியம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, சிஎஃப்எஃப்லேயும் சரி ஆர்மிலேயும் சரி ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட்மேனுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேக்கன்சி ஒதுக்குவாங்க. அது ஏன்னா ஜிடி பேசுகிறதுனால எல்லா டியூட்டியும் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. அதனால் ட்ரேட்மேன் ஸ்பெசிஃபிக்காக ட்ரேடுக்குன்னு வேலை பார்க்குறதுக்குன்னே சில ட்ரேட் இருக்குது, அதை எடுப்பாங்க ஆள். ட்ரேட்மேன்ஸில் 2 விதமான ட்ரேட்ஸ் இருக்குது. ட்ரேட்மேனு வந்து ட்ரேட்மேனு அப்புறம் ஃபாலோவர் ஸ்டாஃப். இப்போ வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து ஃபாலோவர் ஸ்டாப் அப்படின்னா வந்து சிலிப்பிட்ட ஒரு ட்ரேட் மட்டும்தான். ஏன்னா ஃபாலோவர் ஸ்டாப் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் இருக்காது. அவங்க டியூட்டி சர்வீஸ் முடிகிற வரைக்கும் பென்ஷன்லாம் இருந்ததுக்கு முன்னாடி, ஆனால் அவங்க சர்வீஸ் முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடையாது. ஆனால் சம்பளம் இன்க்ரிமெண்ட்டு சேம் வெல்ஃபேர் கிடைக்கும். இப்போ வந்து 2 தான் பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபாலோவர் ஸ்டாப் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, குக்கு, வாட்டர் கேரியரு, வாஷர்மேனு, பார்பரு, இந்த மாதிரி ட்ரேடுக்கு எல்லாமே ஃபாலோவர் ஸ்டாப். இவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடையாது. இவங்களுக்கு வந்து வாட்டர் கேரியரு, குக்கு இப்படி தான் வரும். இப்போ இடையில வந்து எல்லாத்துக்குமே கான்ஸ்டபிள் வாட்டர் கேரியர், கான்ஸ்டபிள் குக்கு, கான்ஸ்டபிள் பார்பர் அந்த மாதிரி கொடுத்ததுனால இவங்களுக்கும் ப்ரொமோஷன்ஸ் வருது. இந்த ப்ரொமோஷன்ஸ்லேயும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஒவ்வொரு இதில் வந்து ட்ரேடில் வந்து குக்குலேயோ வாட்டர் கேரியர்லையோ இல்லை தோபிலேயோ இல்லை பார்பர்லேயோ இவங்களுக்கு மேக்ஸிமமே ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும்தான் வரும். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு மேலே இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வராது. ஆனால் கார்பெண்டரில் மோச்சியில் ஹெட் கான்ஸ்டபிள் இந்த ஏஎஸ்ஐக்கும் ப்ரொமோஷன்ஸ் லாஸ்ட்டாக வரும். டைலர் ட்ரேடில் வந்து எஸ்ஐ வரைக்கும் வரும் மேக்ஸிமம். எஸ்ஐயோட முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு 60 வயசாயிரம் போயிடலாம். இன்ஸ்பெக்டர் நான் வரைக்கும் பார்த்ததில்லை. எஸ்ஐ வரைக்கும் அதிகபட்சம் வரும். அதுக்கப்புறம் ட்ரேட்மேனில் 2 இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு உள்ள ட்ரேட்மேன் பார்த்தோமா, டிரைவர்ஸு. டிரைவர் என்ன ஒர்க்கு, எங்கே போனாலும் வண்டியை கண்டிப்பாக ஓட்டி ஆகணும். பார்ட்டி மூமெண்ட் இருக்கும், போக்குவரத்து ஆஃபீஸர்ஸ்க்கு டிரைவர், பர்சனல்ஸ் டிரைவர், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அடுத்து வந்து கார்டனரும் சரி, பிகிலரும் சரி, கார்பெண்டர், மோச்சி, இந்த மாதிரி பிகிலர், அப்புறம் ஃபிட்டர், பெயிண்டர், இந்த மாதிரி பல ட்ரேட் இருக்குது. இந்த பல ட்ரேடில் வந்து பிகிலரும் கார்டனர் அப்புறம் வந்து பெயிண்டர், இந்த 3 ட்ரேடு வந்து கான்ஸ்டபிளாக இருக்கிற வரைக்கும் வந்து சிப்பாய் அந்த ட்ரேடோட டியூட்டி பார்க்கணும், டியூட்டியும் பார்க்கணும். ஹெட் கான்ஸ்டபிளாக ப்ரொமோஷன் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த ட்ரேடு வந்து கட் ஆயிரும். இப்போ வந்து கான்ஸ்டபிள் கார்டனர்லேருந்து இப்போ வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடியாக மாறிடுவாங்க. இந்த 3 ட்ரேடு மட்டும். மற்றது எல்லாமே அவங்க ட்ரேடில் டியூட்டி பார்ப்பாங்க. டிரைவர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எஸ்ஏ ஆனாலும் இன்ஸ்பெக்டர் ஆனாலும் டிரைவர் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கணும். மற்ற எல்லா ட்ரேடுமே அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா எவ்வளவு வந்து ஃபோர்ஸுக்கு வந்து ஜிடி மாதிரி ட்ரேட்மேனுக்கு முக்கியமோ, ட்ரேட்மேன் ஏன் முக்கியம் அப்படின்னா, அதுக்கு எல்லா நேரத்துலையுமே ஜிடி பர்சன் யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் அந்த ட்ரேடுக்கு செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆர்மியில் எடுத்துக்கோமே, இப்போ வந்து ஆர்மியில் பொறுத்தளவில் ட்ரேடு டிரைவரை தவிர்த்து சில முக்கியமான ட்ரேடுகள் எல்லாமே சிவில்லேருந்து கான்ட்ராக்ட் மூலியமாக வேலை செய்வாங்க ஆர்மியில். இப்போ சிஎஃப்பிஎஃப்பில் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் வந்து எஸ்கே கூட்டுறது துடைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே தண்ணி செப்பரேட்டாக ஒரு ட்ரேடு வச்சு ஆள் எடுப்பாங்க. அது அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தான், அவங்களுக்கும் கவர்மெண்ட் சம்பளம் தான், சேம் வெல்ஃபேர் தான், எல்லாமே கிடைக்கும். அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. என்ன ட்ரேடில் நீங்கள் செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் கவர்மெண்டோட வெல்ஃபேரு, ஃபுல் சேலரி, சேம் சேலரி தான் கிடைக்கும். அதனால் ட்ரேட்மேனுங்கிறது வந்து ஃபோர்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இப்போ குறைஞ்ச காலகட்டத்தில் வந்து ட்ரேட்மேன்ஸ் வந்து மேக்ஸிமம் சில குறிப்பிட்ட ட்ரேடை வந்து கம்மிட்டே வராங்க. ஏன்னா வந்து சிவில்லேருந்து கொண்டு வர போகிறாங்களா இல்லை ஏன்னு தெரியல, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து கம்மியாகிட்டே போகுது. இது வேறு ஒரு ஐடியா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல எனக்கு. ரொம்ப ஐடியா ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. வேறு மாதிரி சிவில்லேருந்து கொண்டு வருவாங்களா இல்லை கான்ட்ராக்ட் மூலிமா பண்ணுவாங்களா இல்லை என்னன்னு தெரியல. இதில் தான் மேக்ஸிமம் சொல்லப்போனால்
இந்த ட்ரேடுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ட்ரேடு மீனால நம்ம வந்து குறைச்சி ஜிடிலாம் பெருசு அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம். எந்த லொக்கேஷன் போகிறீங்களோ அந்த லொக்கேஷன் நீங்கள் இப்போ வந்து ஸ்ரீநகர் இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீநகர்லேருந்து எந்த ட்ரேடு நீங்கள் கூட்டுறா இருந்தாலும் சரி, இல்லை வாசரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஜிடியாக இருந்தாலும் சரி, எந்த ட்ரேடாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேம் சம்பளம் தான் வரும். எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தான் வரும். அங்கே உள்ள லொக்கேஷனோட டிஏ, ரெண்டாவது ரிஸ்க் லோன்ஸு எல்லாமே ஒரே சேம் லொக்கேஷனோட தான் வரும். அதனால் எந்த ட்ரேடாக இருந்தாலும் முதல்ல அப்ளை பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருங்க. இப்போ ஓகே, இப்போ நீங்கள் சிப்பாயில் உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கான்ஸ்டபிள் உள்ளே போயிட்டீங்க, ட்ரேடு பண்ணாலும் சரி, இல்லை ஜிடியாக இருந்தாலும் சரி, போனதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. டைம் கிடைக்கும் எல்லாத்துக்கும், படிங்க. படித்ததுக்கப்புறம் அடுத்தது எக்ஸாம்ஸ் வரும். சிபிஓவோ இல்லை நம்ம ஸ்டேட் போலீஸோட எக்ஸாமோ இந்த மாதிரி அடுத்தது எக்ஸாம் வரும். அதுக்கெலாம் வந்து கண்டினியூவாக படிங்க. நீங்கள் இருந்துட்டு வேறு எக்ஸாம் போனாலும் சரி, இல்லை அட்டன் பண்ணுறதுக்கும் உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ தாராளமாக அட்டன் பண்ணலாம். அதுக்கான லீவுகளும் கிடைக்கும். உங்களுக்கு லீவு கொடுத்து அமுச்சிடுவாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, கான்ஸ்டபிளாக இருக்கீங்கன்னா அடுத்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு எஸ்ஐக்கு அட்டன் பண்ணுங்கள், இல்லை மிலிட்ரி ஸ்டாஃபு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அட்டன் பண்ணுங்கள். சேம் ப்ரொசீஜரில் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் இல்லை. சேம் ப்ரொசீஜரில் ஸ்டேட் போலீஸ்லேயும் கான்ஸ்டபிள் அட்டன் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன யூஸ் உங்களுக்கு? ஒரு யூஸ் இல்லை. ஏன்னா சம்பளம் இங்கே சென்ட்ரல் போலீஸில் சம்பளம் கூட, ஸ்டேட் போலீஸில் வந்து சம்பளம் குறைச்சி. அதனால் இப்போ இங்கே இருந்துடலாமே, டயத்துக்கு லீவ் கிடைக்கும், எல்லா வெல்ஃபேரும் கிடைக்கும், நல்லா சம்பளம், அப்போ பிரச்சனை இல்லையே. நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து எஸ்ஐக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சியில் ட்ரை பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு வாழ்க்கை க்ரோத்தாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன வீடியோ பண்ணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான விஷயத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.